சரி, யாரும் பேசக்கூடாது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே மலை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணை மண்ணை உண்டாக்கி ஆண்டவரிலிருந்து எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி என்னை பாதுகாக்கின்றார். என்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இதோ இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து அந்த உடன்படிக்கை பேழை எடுத்து சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு நீ வெற்றியையும் ஆர்ப்பரிப்பையும் தந்தீர். அதே போன்று எரிக்கோ நகருக்கு செல்வதற்கு முன்பாக அந்த உடன்படிக்கை பேழை குருக்கள் எடுத்து செல்லும் போது அந்த மிகப்பெரிய சுவரானது பெயர்ந்து விழுந்தது என்றை நாங்கள் விபிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அதே போன்று முது அருட்பணியார் புனித அந்தோணியார் எங்களுக்காக இதோ இந்த ஊரிலே குடிக்கொண்டு இருக்கின்றார். இதோ அவருடைய திருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ அவருடைய திரு கொடியானது, அவருடைய படம் இருக்கின்ற அந்த திருக்கொடியானது நாங்கள் ஊர்வலம் எடுத்து செல்லும் போது எங்கள் வீடுகளில் இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளும், எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து பாடுகளும் வேதனைகளும் இந்த கொடி செல்லும் போது அவை அனைத்தையும் மந்திரித்து, அவை அனைத்தையும் புனிதப்படுத்தி, அவை அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தி எங்கள் உள்ளத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் தேவையான அமைதியும் சமாதானத்தையும் அந்தோணியார் எங்களுக்கு தருவதாக. காண முடியாதவரே, கண்மணி என காப்பவரே, கால் தாங்கி வழி நடத்துபவரே, இதயங்களின் பிரகாசமே, பிரகாசத்தின் கதிரே, தூய ஆவியானவரே, எங்கள் கண்களுக்கு படாதவர் அந்த உலகம் முழுவதும் நீ வியாபித்திருக்கின்றேன். எங்கள் உடலையும் எங்கள் ஆன்மாவை எங்கள் எலும்பையும் நீங்கள் ஊடுருவ செய்கின்றேன். இதோ உமது பணியாளன் அந்தோணியார் எங்கள் ஊரிலே இந்த கொடியிலே வர இருக்கின்றார். அவர்களோடு இருந்து அது எப்படி நீ இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வந்து ஒரு தேவ அக்னியால் அவர்களை அபிஷேகம் செய்தீரோ, அதே போல் இந்த கொடி செல்லும் போது ஒவ்வொரு வீட்டிலும் நீ இறங்கி வந்து எங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை நீரை தந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் நேசகுமார் மாய கிறிஸ்து வழியாக நோக்கி ஜபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் பெருக, ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, எங்களுக்கு ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்தோணியாரே, 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 எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த திருக்கொடியினையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.